70 வயது விவசாயிகள் காட்டெருமையை வேட்டையாடினார்களா? நிர்மலா சீதாராமனை டிஸ்மிஸ் செய்யுமாறு குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதிய மத்திய அரசின் உயர் அதிகாரி. பாஜக கட்டுப்பாட்டில் உள்ள அமலாக்கத்துறையில் என்னதான் நடக்கிறது? திண்டுக்கல்லில் மருத்துவரிடம் மிரட்டி பணம் பறித்த அமலாக்கத்துறையினர் என்ற தலைப்பு செய்தி மறைவதற்குள் சேலத்தில் 70 வயது ஏழை விவசாயிகளை மிரட்டி நிலத்தை அபகரிக்க பாஜக நிர்வாகிக்கு அமலாக்கத்துறையினர் உதவுகின்றனர் என்ற பகீர் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ராமநாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் கிருஷ்ணன் மற்றும் கண்ணையன். அவர்கள் இருவருக்கும் 6 ஏக்கர் 50 சென்ட் நிலம் உள்ளது. அந்த நிலத்தை சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பாஜக கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் குணசேகரன் பாஜக மாநில நிர்வாகிகள் உதவியுடன் அபகரிக்க திட்டம் போட்டு குறைந்த விலைக்கு கேட்டதால் அந்த விவசாயிகள் தர மறுத்துள்ளனர். அடிமாட்டு விலைக்கு கேட்டதால் தர மறுத்த விவசாயிகள் நிலத்தை அபகரிக்கும் நோக்கத்தோடு போலி பத்திரத்தை தயார் செய்து அந்த நிலத்தை அபகரிக்கும் வேலையை செய்துள்ளனர். திடீரென சொத்து விவரங்களை கேட்டு ஜாதி பெயர்களை குறிப்பிட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் 70 வயது விவசாயிக்கு சம்மன் அனுப்புகின்றனர். என்ன வழக்கு முகாந்திரம், எதற்காக இந்த சம்மன் என விசாரிக்கும் போதுதான் பாஜக அமலாக்கத்துறையின் கூட்டணி வெளிப்பட்டுள்ளது. பணம் எவ்வளோ வச்சுக்கிறீங்க? பணம் எந்த பணங்க இருக்குது? எப்படி சாப்பிட்றீங்க? 2017ஆம் வருடம் கண்ணையன் மற்றும் கிருஷ்ணன் ஆகிய இருவர் மீதும் வைல்டு லைஃப் ஆக்ட் ஷெட்யூல்டு அஃபென்ஸின் கீழ் காட்டெருமைகளை வேட்டையாடியதாக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் 2021ஆம் வருடம் ஆத்தூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் போதிய ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் 70 வயது விவசாயிகள் இருவரையும் விடுதலை செய்கிறது. இந்த வழக்கில் வனத்துறை சார்பில் மேல்முறையீடு எதுவும் செய்யப்படவில்லை. அப்படி இருக்க விடுதலை செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் கீழ்தான் விவசாயிகளுக்கு சொத்து விவரங்களை எடுத்து வருமாறு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. பாஜகவின் மாநில தலைமைகளின் உதவியோடு வழக்கமான அத்துமீறல்களை ஏவிவிட்டு அந்த நிலத்தில் எந்தவிதமான விவசாயத்தையும் செய்ய முடியாத அளவுக்கு விவசாயிகளை நிர்பந்தித்து உள்ளார்கள். பலகட்ட முயற்சிகளுக்கு பிறகு விவசாயிகள் இந்த விஷயத்தை புகாராக வெளி உலகிற்கு கொண்டு வந்ததால் பட்டியலினத்தைச் சேர்ந்த விவசாயிகளை அமலாக்கத்துறையினர் துணை கொண்டு எப்படி பாஜக நிர்வாகி கொடுமைப்படுத்தியுள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. பணம் நீங்கள் நிறைய கட்டுக்கட்டா வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்களா? சும்மா அங்கே பொய்யுங்க இந்த காட்டை புடுங்கிறதுக்கு. அமலாக்கத்துறையினர் தொடர் அத்துமீறலில் ஈடுபட்டு வரும் இந்த சூழலில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என சென்னையில் பணியாற்றி வரும் இந்திய வருவாய்த்துறையின் உயர் அதிகாரி ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு கடிதம் ஒன்றை எழுதி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். பாலமுருகன் என்பவர் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் ஜிஎஸ்டி வரித்துறையில் துணை ஆணையராக பணிபுரிகிறார். அவர் குடியரசுத் தலைவருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பாஜகவின் கைப்பாவையாக அமலாக்கத்துறை செயல்படுவதாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மத்திய நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் பதவியேற்ற நாள் முதல் அமலாக்கத்துறை பாஜகவின் கொள்கை பரப்புத்துறையாக மாறியுள்ளதாகவும் மத்திய அமைச்சராக தொடர நிர்மலா சீதாராமன் தகுதியை இழந்துள்ளதால் அவரை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்றும் ஒரு மத்திய அரசின் உயர் அதிகாரியே குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதும் நிலைக்கு வந்துள்ளது. இவை அல்லாமல் தற்போது தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் ஏழை விவசாயிகளை மிரட்டிய மோடி அரசின் அமலாக்கத்துறை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற வகையில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு எதிர்ப்பு குரல்கள் கிளம்ப ஆரம்பித்துள்ளன.